இப்போ நீங்கள் ஸ்மார்ட்டில் பார்த்துருப்பீங்க நம்ம என்ன நிகழ்ச்சி இப்போ நடத்த போகிறோம், அதுதான் நோக்கம். சரியா? இப்போ அதுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய நமது பள்ளியினுடைய இருபால் ஆசிரியர் பெருமக்கள், மாணவர்களுடைய பெற்றோர் வந்திருக்கணும். சரி, வரல. சரியா? இப்போ இந்த நிகழ்ச்சிக்காக நம்ம ஸ்கூலுக்கு ஒரு சிறப்பு விருந்தினர் வந்திருக்கிறாங்க. அவர் வந்து பிரசாந்த், பிடெக் ஐடி முடிச்சிருக்கிறாரு. +2க்கு அப்புறம் என்னென்ன கோர்ஸ் இருக்குது, நமக்கான வாய்ப்புகள் என்ன, அரசினுடைய நலத்திட்டங்கள் என்னென்ன இருக்குது, நிறையா இப்போ சொல்ல வந்திருக்கிறாங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக கவனிச்சுக்கோங்க. இது வந்து மற்ற கிளாஸ் மாதிரி இல்லை. சரியா? இது உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடியது. ஸோ அமைதியாக இருந்து கவனிக்கணும். இப்போ சார்ட்டு கொடுக்குறேன், அவங்க பேசலாம். ஓகேவா? தேங்க்யூ. அவங்க முன்னாடி விட்டுருவா. ஏன் நான் முன்னாடி வந்தேன் தெரியுமா? நானும் ஒரு அரசு பள்ளி, அதனால தான் நான் முன்னாடி வந்தேன். முதல்ல இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை கொடுத்த நம்ம பள்ளியோட தலைமை ஆசிரியருக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் குறிப்பாக உங்களுக்கும் இந்த நேரத்தில் ஒரு பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் வந்து பேச மாட்டேன் அதிகமாக, உங்கள்கிட்டலாம் பேச வைக்கணும்னு தான் நான் வந்திருக்கேன். சரிங்களா? அதனால கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம். இது ஒன்றும் நார்மல் கிளாஸ் மாதிரி இருக்காது. கொஞ்சம் நீங்கள் நானும் பேசிக்கிற மாதிரி. சரிங்களா? அதனால எதுனாலும் சரி, ஒரு அன்னை மாதிரி ஒன்றுமே என்ன கேள்வினாலும் கரெக்டாக 1 hour, யாராச்சும் வாட்ச் கட்டிங்கன்னா நம்ம டயத்தை நோட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக 1 hourல இந்த செஷன் வந்து முடிச்சோம். முதல்ல இந்த பள்ளியை ஏன் தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்றதுக்கு யாராச்சும் ஒரு ஆள், இந்த பள்ளியை நான் இதற்காக தேர்ந்தெடுத்தேன், நம்ம பள்ளியை நான் இதற்காக தேர்ந்தெடுத்தேன், யாராச்சும் ஒரு ஆள் சொல்ல முடியுங்களா? எதற்காக நான் இந்த அரசு பள்ளியை, பாண்டியன் நெடுஞ்செழியன் அரசு மேல்நிலைப்பள்ளியை நான் தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு யாராச்சும் பாட்டு சொல்ல முடியுங்களா? சும்மா சொல்லுங்க. யாராச்சும் ஒரு ஆள், அண்ணே நான் இதுக்காக தான் நீங்கள் அண்ணனே சொல்லலாம், நான் இதுக்காக தான் அந்த பள்ளியை தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு. சரி, ஓகே, கரெக்ட். அதாவது முதல்ல நம்மளாம் ஒரு அரசு பள்ளி மாணவர்கள், நம்மக்கிட்ட இந்த கூச்சமும் தயக்கமும் இருக்கக்கூடாது. இது இருந்துச்சு அப்படின்னா வாழ்க்கையில் முன்னேற முடியாது. நான் அண்ணன் ஸ்கூல் படிக்கும்போது எங்கள் ஸ்கூலில் நடக்கிற பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, ஓவிய போட்டி, இப்படி அத்தனை போட்டிகள்லையும் பங்கு பெற்ற மாணவன் இன்னைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இருக்கார்ல, அவர்கிட்டே நேரடியாக சமீபத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஒரு இளம் பேச்சாளர்களை தமிழ்நாடு முழுக்க தேர்ந்தெடுத்தாங்க. கிட்டத்தட்ட 17,000 பேர் அந்த பேச்சு போட்டியில் கலந்துக்கிட்டாங்க. அந்த 17,000 பேர் பேச்சு போட்டியில் கலந்துக்கிட்டதுல தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட 200 இளைஞர்களையும் இளம் பெண்களையும் தேர்ந்தெடுத்தாங்க. அந்த 200 பேர்களில் நான் ஒருத்தேன். அந்த 200 பேர் தேர்வு செய்த ஒரு நெல்லை மாவட்டத்தில் மொத்தம் 9 பேர் போகிறோம். இந்த தேர்வான 9 பேர் நான் ஒருத்தேன். இந்த விதை இருக்குல்ல, இப்போ வர்றோம், எடுக்கிறோம், பேசுகிறோம், இந்த விதையை உருவாக்குறது இதே மாதிரி அரசு பள்ளி, இதே மாதிரியான ஆசிரியர்கள். அதனால் எந்த இடத்துல நீங்கள் போனாலும் எடுத்தோன்னே, அதாவது எடுத்த எடுப்புலையே ஏதாச்சும் ஒரு கேள்வி உங்ககிட்ட முன் வச்சா பேச தயங்காதீங்க. பேச தயங்கிட்டீங்க அப்படின்னா முதல் அடியே போயிடும். ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, முதல் கோணல் முற்றிலும் கோணல் அப்படின்னு. நீங்கள் எடுத்து வைக்கிற முதல் அடி எப்படி இருக்கணும்னா, நான் தான் முதல்ல அப்படின்ற வைராக்கியமும் தன்மானமும் உங்களுக்கு ரொம்ப இருக்கும். இது இருந்தால் தான் முன்னேற முடியும். இது எப்போ உங்களுக்கு உதவும் தெரியுங்களா? நீங்கள் நாளைக்கு படிப்பை முடிச்சுட்டு ஒரு இன்டர்வியூ நடக்கும்ல, கலந்தாய்வு நடக்கும்ல, கம்மி நல்லா ஃப்ரீயாக இருக்கலாம். தயவுசெய்து நான் ஒன்றும் உங்களுக்கு ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் பண்ண மாட்டேன். ஏதோ நான் எதுவும் பூதக்கார மாதிரியோ நீங்கள் எதோ எனக்குலாம் பார்க்காதீங்க. நீங்கள் யாரெல்லாம் தலை ரசிகர், யாரெல்லாம் தளபதி ரசிகர் இல்லையா? நான் யாரெல்லாம் பேசுவீங்கன்னு சொன்னேன், அது யாரும் கை கொடுக்குறேன். யாரு தலை, யார் தளபதி பண்ண கை கொடுக்குறது தப்பு இல்லை. இதுவும் இருக்கணும், இது இல்லாமல் இருக்கக்கூடாது. நல்லா பேசிக்கோங்க, உங்களுக்குள்ளே தயவு செய்து பேசிக்கங்க. பேசினாதான் வளர முடியும். சரி, இப்போ நீங்கள் நாளைக்கு ஒரு இன்டர்வியூ போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இன்டர்வியூவில் உங்களுக்கு மெயினாக குரூப் டிஸ்கஷன் ஒன்று வைப்பாங்க. குரூப் டிஸ்கஷன் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஹாலில் ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஆளுங்களை உட்கார வச்சுருவாங்க. ஏதாச்சும் ஒரு டாபிக் கொடுப்பாங்க. அப்படி மொழின்றது எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் உங்களுக்கு மாறும். இன்னைக்கு வந்து நான் சமீபத்தில் ஒரு காலேஜ் போயிருந்தேன். அந்த காலேஜில் ஜெர்மன் படித்த 100 மாணவர்களை கேட்ரிங்க்கு கேட்குறாங்க. இங்கே இருக்கிற பெரும்பாலான பேர் வாழ்க்கையில் ஏதாச்சும் முன்னேறணும்னா, யாராச்சும் நான் கேட்ரிங் படிக்கணும் யாராச்சும் சொல்றீங்களா? யாராச்சும் இருக்கீங்களா? அப்படி இதுக்கு என்ன கைது யாராச்சும் இல்லை. ஆனால் கேட்ரிங்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் பெருமளவுக்கான வேலைப்பாடுகள் வெளிநாடுகளில் இருக்கு.
இதுக்கப்புறம் நான் அடுத்த கேள்வி கேட்கும்போது வாரி சுருட்டி எவனா சொல்றேன், எந்திரிச்சு அந்த கேள்விக்கு பதில் சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா? சத்தமா சத்தமா. நான் மெயினா அவங்க சொல்றேன், இது நம்ம ஸ்கூலு நம்ம தான் கெத்துன்றதை காமிக்கணும். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தலைமை கழக பேச்சாளர். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் எங்க மீட்டிங் போட்டாலும் அந்த மீட்டிங்க்கு நாங்கள் போய் இறங்கி போய் பேசுவோம். ஆனா இந்த விதை இதே ஸ்கூல்ல உட்காந்துட்டு தாமரை போல் வீட்டிற்கும் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும், அத்திப்பு போல் பூத்திருக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும், மல்லிகைப்பு போல் பூத்திருக்கும் மாணவ செல்வங்களுக்கும் முதற்கண் என் வணக்கம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ண பையன் இன்னைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதியார் அவர்களுக்கு எனது சிரம் சார்ந்த வணக்கத்தை சொல்கிறேன். இந்த டைமென்ஷனை பாருங்க. அப்ப கூச்சம் இருக்காது. இன்னொன்று உண்மையை சொல்லவா, நான் 12th வரைக்கும் தமிழ் மீடியம், 12th வரைக்கும் பக்காவா தமிழ் மீடியம். என் ஊர் வந்து ஒத்தக்கடை, காணமலை ஒத்தக்கடை இருக்குல்ல, அதான் என் ஊர். 12th முடிச்சுட்டு நான் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறோம். கவுன்சிலிங் நானே சொல்கிறேன், இன்ஜினியரிங் கவுன்சிலிங் கலந்தாய்வு அட்டன் பண்ணிட்டு நான் காலேஜில் போய் ஃபஸ்ட் டைம் என்டர் ஆகும்போது எங்கள் அப்பா என்ன பண்ணுறாருன்னா, இந்த மாதிரி ஒரு சட்டையை காட்டி, அப்போ வந்து எம்ப்ராய்டிங் சட்டை போட்டு என்னை டக்கிங் பண்ணி ஒரு பஸ்ஸில் ஏற்றி விடுறாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒத்தக்கடையிலேருந்து அப்போ வந்து எம்சி ஸ்கூலு, ஏசி ஸ்கூலு, யூசி ஸ்கூலுக்குலாம் எங்கள் ஊர்லேருந்து பையன் வந்து படிப்பாங்க. அப்படி வந்து படிக்கும்போது அந்த கவர்மெண்ட் பஸ்ஸில் கூட ஏறி போகாத பையன் முத இன்ஜினியரிங்க்கு ஒரு நல்ல ப்ரைவேட் காலேஜில் பஸ்ஸில் ஏறி போகிறேன். பஸ்ஸில் ஏறி போகும்போது கிட்டத்தட்ட இங்கேருந்து 1.5 மணி நேரம் ட்ராவல். சிவகங்கை கேட்டுட்டு காளையார் கோயிலில் சென்ட் மைக்கேல் இன்ஜினியரிங் காலேஜில் படித்தேன். அந்த காலேஜுக்கு போய் உள்ளே என்டர் ஆகும்போது எனக்கு மொத்த கல்லூரியுமே பிளாங்காக இருந்துச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்போ நீங்கள் போட்டிருக்கிற மாதிரி இதே மாதிரி ஆடைகளை உடுத்தி டக்கிங், அதாவது இன்னும் ஒன்றை அதுனா என்னன்னு தெரியாத பையன். அப்படி ஒரு சூழலில் தான் எனக்கு கல்லூரியில் கொண்டு போய் உள்ளே விடும்போது நான் இங்கே படித்தது வேதியியல், இயற்பியல், உயிரியல், கணிப்பொறி அறிவியல். இதெல்லாம் என்னென்னு உங்களுக்கு தெரியல. கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு, பாட்னி, சுவாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் இப்படி படித்தோம். இதை அவன் என்ன பண்ணிட்டாங்கன்னா இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி, இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ், இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு வச்சுக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கிறேன். நம்ம படித்த படிப்பை அவன் முன்னாடி ஒரு இன்ஜினியரிங்கை சேர்த்துக்கிட்டேன். ஓகேவா? புரியுதுல நான் சொல்றது? நான் இன்ஜினியரிங்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஏன்னா அது என்னோட டெப்த்து, அதனால் அதை சொல்கிறேன். உங்களுக்கு கேள்விகளை நீங்கள் அடுத்தடுத்து முன்வைங்க. இப்போ இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி, இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ், இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு, இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு ஒவ்வொன்றா முன்னாடி இன்ஜினியரிங்கை போடும்போது உள்ளே இருக்கிற அந்த படிப்பு இருக்கும்ல, லைக் லெசன் இருக்கும்ல, பாடம், அது என்ன இருந்துச்சு தெரியுமா? இங்கே டீச்சர் சொல்லிக் கொடுத்தாங்களே அதான் இருந்துச்சு. இங்கே என்ன சொல்லிக் கொடுத்தாங்களோ அது அப்படியே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் இயரில் எந்த கல்லூரிக்கு போனாலும் நீங்கள் முதல் ஆண்டு படிக்கும்போது காமனான சப்ஜெக்ட்ஸ் படிப்பீங்க. 2வது வருஷம் போகும்போது தான் நீங்கள் அந்த டிபார்ட்மெண்ட்குள்ளே போவீங்க. இப்போ நீங்கள் ஒரு ஐடி எடுக்கிறீங்கன்னா ஐடிக்குள்ளே, நீங்கள் ஒரு வேறு ஏதாச்சும் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் எடுக்கிறீங்கன்னா மெக்கானிக்கலுக்குள்ளே, சிவில் எடுக்கிறீங்கன்னா சிவிலுக்குள்ள அந்த டிபார்ட்மெண்ட் அந்த கோர்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் சார்ந்த எடுக்கிற துறை சார்ந்து போவீங்க. ஆனால் முதல் வருடம் நீங்கள் அப்படி போக மாட்டீங்க. ஸோ ஜென்ரல் தான் படிப்பீங்க. அன்னைக்கு நல்லா கவனிங்க, அன்னைக்கு அரசு பள்ளியில் நீங்கள் கற்றுக் கொடுத்த அந்த விஷயத்தை நான் அப்படியே என்ன அப்ளை பண்ணேன் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, இவங்க எனக்கு புரியுற மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. இப்போ H2Oன்னு சொல்கிறோம். இங்கே H2Oனா என்ன? வாட்டர். இந்த வாட்டர் சிஎம்ஏ ஸ்கூலில் இருக்கிற பையன் தெரியல இருந்து நம்புவீங்களா? அவனுக்கு என்னன்னா ஒரு நம்ம இப்போ புத்தகத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு இது கூட வரப்போ 3வது பாடம், அதில் ஒரு முதல் படம் இருக்குன்னா படம் 3.1 காட்டியுள்ள வாரு. இங்கிலீஷில் சொல்லணும்னா த 3.1 ஃபிகர் சோஸ் ஆன் அப்படின்னு. அதாவது இந்த 3.1 காட்டியுள்ளவாறு அப்படின்னு சொல்லி அந்த படத்தை பற்றி ஒரு டீட்டெயில் போட்டுப்பாங்க. புத்தகத்தில் இருக்குல்ல, கண்டிப்பாக இருக்குல்ல. அந்த 3.1 காட்டியுள்ளவாறு மீனிங் என்னன்னா, இது 3வது பாடம், 3வது ஒரு சப்ஜெக்டில் இது 3வது பாடம். அந்த 3வது படத்தில் இது முதல் படம். அடுத்து 3.2னா இது 2வது படம், 3.3னா இது 3வது படம். இந்த புரிதல் இருக்குல்ல, இது அரசு பள்ளி மாணவர்களுக்கு ரொம்ப அதிகம், உண்மையிலே அதிகம். ஆனால் அவங்க எப்படி படிச்சுக்கிறாங்கன்னா மக்கள் பண்ணி படிக்கிறாங்க. அப்போ முதல்ல உங்கள் எல்லாருக்குமே தான் யாரு, தான் என்ன பிற்பொழுதுலேருந்து வந்திருக்கோம், நான் எப்படி படிக்கணுன்ற அந்த அறிவும் அந்த சிந்தனையும் உங்கள் எல்லாருக்கும் இருக்கணும். அது இருக்குங்கிறத நம்பிட்டு நான் அடுத்த ஸ்டெப் வைக்கிறேன். இதுக்கப்புறம் யாரும் மக்கள் பண்ணி படிக்கக்கூடாது. ஓகேவா? மக்கள் தான் என்னன்னா சும்மா குருட்டாம்போக்கில் அப்படியே வாசிச்சுட்டு போய் உட்காந்து ஒரு தேர்வை நீங்கள் எழுத மாட்டீங்களே. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய பள்ளிக்கு போயிருக்கேன். எந்த பள்ளிகள்லையுமே நீங்கள் நம்ப மாட்டீங்க, இந்தியாவிலேயே
அதிக அழுத்தம் இருந்து அதிக இன்வால்மெண்ட் இருக்கிற ஒரே துறை ஒரே பணி ஆசிரியர் பணி. தெரியுமா? உண்மையிலே இந்தியாவில் நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் உண்மையிலே இந்தியாவிலேயே இவங்களுக்கு இருக்கிற அழுத்தம் மாதிரி இவங்களுக்கு இருக்கிற அந்த அசைன்மெண்ட்ஸ் மாதிரி இந்தியாவில் வேற எந்த துறை அரசு சார்ந்த துறைகளுக்கு இல்லை. அப்ப நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நம்மளை வளர்த்து ஆளாத்து மேலே ஏற்றணுன்றதுக்காக அவங்க டெய்லி இன்னைக்கு வரைக்கும் ப்ரிப்பரேஷன் தான் தயங்கவே மாட்டாங்க. அப்ப அவங்க உங்களுக்கு விஷயத்தை சொல்லி கொடுக்கும்போது நீங்க அதை புரிஞ்சுக்கணும். சரியா? காலையில் சாப்பிட்டீங்களா? எல்லாம் என்ன சாப்பிட்டீங்களா? ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன சாப்பிட்டீங்க யாராவது சொல்ல முடியுமா? காலையில ஒரு மாசத்துக்கு முன்னாடி யாராச்சும் என்ன சாப்பிட்டீங்கன்னா சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்ப ஒரு ப்ரீவியஸா நமக்கு என்ன இருக்குன்றதை நம்மளால சொல்ல முடியாது. ஆனா ஒன்னே ஒன்று சொல்லலாம்ல, உங்க அப்பா எல்லாம் என்ன பண்றாங்க என்ன சொல்ல முடியுமா? என்ன பண்றாங்க அப்பா? ஒவ்வொருத்தவங்க அப்பா இன்னைக்கு 90% ஏதோ ஒரு வேலை பார்ப்பாங்க, ஏதோ ஒரு வேலை பார்ப்பாங்க. இந்த பையன் இட்லி கடைக்காரரோட மையன் என்ன சொன்னது, எங்க அம்மா இட்லி விற்பாங்கல்ல, இட்லி கடைக்காரக்கா மையன் அப்படின்னு. ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, இந்த சாரா பத்திரிகையில வேலை பார்க்குறாரு, இந்த சாரா ஒரு தலைமைக்கழக பேச்சாளர், இந்த சாரா ஒரு ஜேர்னலிஸ்ட். அப்ப ஒருத்தவனை வாடா போடான்னு சொன்னதுல மாற்றமாகி எனக்கு ஒரு தகுதி வந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்னா படி. உங்களுக்குள்ள நிறைய ஆட்டிடியூட் இருக்கும், நிறைய பிஹேவியர் இருக்கும், நிறைய விழிப்பு இருக்கும். ஆனா இது எதுதான் இருந்தாலும் அடுத்த கட்டமா நீங்க வாழ்க்கையில முன்னேறணும்னா உங்களுக்கு படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம், உண்மையிலே முக்கியம். ஏன்னா ஒரு தலைமுறை மாறும். இன்னைக்கு இருக்கிற பெரும்பாலான பேர்கள்ல நம்ம தாத்தா யாராச்சும் கிராஜுவேட்டா? இங்க இருக்கிற பிள்ளைகள்ல என் தாத்தா கிராஜுவேட்னு யாராவது சொல்லுங்க. எங்க தாத்தா படிச்சிருக்காங்க, டிகிரி முடிச்சிருக்காங்க யாராவது சொல்லுங்க. இருக்கீங்களா? சொல்லுங்க. நம்ம தாத்தா யாராச்சும் ஒருத்தவங்க படிச்சிருக்காங்களா? இங்க யாராச்சும்? சரி, அப்பா யாராச்சும் டிகிரி முடிச்சு ஏதாச்சும் கவர்மெண்ட் ஜாப்லயோ இல்லை ஒரு பிரைவேட் கம்பெனில யாராச்சும் வேலை பார்க்குறாங்களா? யாரோட அப்பா வச்சு சும்மா சொல்லுங்க, தயங்காம சொல்லுங்க. என்ன என்ன வேலை பார்க்குறாரு? போலீஸ் வேலை பார்க்குறாரு. சூப்பர். வேற வேற தம்பி உங்க அப்பா ரொம்ப பாராட்டுகள் தம்பி. ஒரு அரசு பணியில வேலை பார்த்துட்டு அரசு பள்ளியிலே உங்க அப்பா படிக்க வைக்கிறார். உண்மையிலே அவங்க அப்பாவுக்கு இந்த நேரத்தில் ஒரு பெரிய பாராட்டுகள். அவங்க அப்பா ஒரு பெரிய பொருளாதாரத்துல எல்லா மக்கள் இந்த மாதிரி சிந்திக்கிறாங்க அப்படின்னா, இப்போ உள்ள வந்தேன் ஸ்மார்ட் கிளாஸ் இருக்கு, இன்னைக்கு அரசு பள்ளியில எல்லா தேவைகளையும் பூர்த்தி பண்ண ஒரு இடமா அரசு பள்ளி இருக்கு. ஆனா அப்படி இருக்க சூழல்ல பெரும்பாலான பேர் அரசு பள்ளிகளோட தரத்தையும் அரசு பள்ளிகளோட அந்த முன்னெடுப்பையும் பெருசா புரிஞ்சுக்க மாட்டாங்க. புரிஞ்சுக்கிட்ட அவங்க அப்பாவுக்கு இந்த நேரத்தில் ஒரு பெரிய நன்றி. உங்க அப்பாவுக்கு நான் தனிப்பட்ட முறையில நன்றி சொல்றேன். தாங்க சரி, விஷயத்துக்கு வருமா? என்ன பேசிக்கிட்டு இருந்தேன்? இப்ப நம்ம அப்பாக்களும் படிக்கல. அப்ப நம்ம படிச்சுட்டோம் அப்படின்னா அடுத்து நமக்கு அடுத்து வர தலைமுறை மாறுமா மாறாது? இப்ப இருக்கிற சூழலுக்கு நீங்க நல்ல உணவுகள் எடுத்துக்கணும். சும்மா ஜங்க் ஃபுட்ஸ்லாம் எடுத்து சாப்பிடுவாங்க இல்லையா? ஃப்ரைட் ரைஸ்லாம் பழைய எடுத்து சாப்பிடுவாங்க பார்த்துருக்கியா? நல்லா வச்சாப்பெல்லாம் சாப்பிடுவாங்க. இன்னைக்கு இருக்க சூழல்ல ஏன்னா நீங்க அடுத்து ஒரு இடத்துக்கு போய் உட்காந்து பேச போற ஒரு பசங்க. இப்போ எல்லாம் 11th மட்டும் தான் நீங்க இருக்கீங்க, 12th இருக்கீங்களா? 11th மட்டும் தான். சூப்பர். உங்களுக்கு தான் புரிய வைக்க முடியும். ஏன்னா நீங்க அடுத்து 12th முடிச்சு ஒரு எக்ஸாம் எழுத போறீங்களே, அந்த எக்ஸாம்ல தம்பி எல்லாரும் சொல்லுவாங்க 12th படிச்சதுக்கப்புறம் நமக்கு என்ன வர போகுது. நான் அன்னே சொல்றேன், நீங்க 12th முடிச்சு ஒரு அடுத்த கட்டமா நீங்க காலேஜுக்கு போகணும் அப்படின்னா நீங்க எல்லாம் 12th நல்ல கிரேட்ல நீங்க நல்ல மார்க்கை ஸ்கோர் பண்ணணும். அதுக்கு ரொம்ப சிம்பிள் தம்பி. நான் என்ன பண்ணேன்னு உங்களுக்கு சொல்றேன், அதை உங்களால் ஃபாலோ பண்ண முடியுமா? டெய்லி காலையில் வெள்ளனா எந்திரிக்கும். டெய்லி காலையில வெள்ளனா ஏர்லியா, ரொம்ப ஏர்லியா, எவ்வளோ சீக்கிரம் வெள்ளனா எந்திரிக்க முடியும் தெரியும். அந்த நேரம் உட்காந்து படிக்கும். என்ன டாபிக்னாலும் எடுத்து படிக்கும். இப்போ இங்கே இருக்கிறதுல ஒவ்வொருத்தவனுக்கும் ஒவ்வொரு டீச்சரை பிடிக்கும். உண்மைதானே? ஒரு சப்ஜெக்ட் வந்து 6 இருக்குன்னா அந்த 6ல் ஒரு டீச்சர் ஒரு ஆசிரியரை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஆசிரியருக்கு எடுக்கிற சப்ஜெக்டை இன்னும் கொஞ்சம் பிடிக்கும். இப்போ எனக்கு வந்து எங்கள் ஃபிசிக்ஸ் வாத்தியார் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் ஃபிசிக்ஸை எங்கள் வாத்தியாருக்காக கொஞ்சம் படிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் தான் படிப்பு ரொம்ப எளிமையாக இருந்துச்சு. நான் எளிமையாக இருக்கிறதுக்கு வழி சொல்கிறேன், சரியாக வருதான் பாருங்க. நீங்கள் உள்ளே கமாண்டு படிக்கணும். ஏன்னா என் ஃபிசிக்ஸ் வாத்தியாரை பிடிக்குதுங்க, அவர் வேற ஏதாவது கூட நீங்கள் கமாண்டும் பண்ணிக்கணும். ஏன்னா உங்களுக்குள்ளே நீங்கள் பேசிக்கிட்டீங்கன்னா அது தெளிவாக புரியும். ஸோ காலையில் அதிகாலையில் எந்திரிச்சு பழகுங்க. வெள்ளனா எந்திரிக்க சரியா? எந்திரிப்பீங்களா? எல்லாரும் அட்லீஸ்ட் யாராவது சொல்றாங்க நான் 5 மணிக்கு எந்திரிச்சேன் இன்னைக்கு அப்படின்னு யாராவது இருக்கீங்களா? யாரா? நீயா? என்ன பண்ண எந்திரிச்சு? எந்திரிக்கும்.
என்ன பண்ண ஆக்சுவலி கெஸ்ட் என்ன பண்ண குடிச்சிட்டு படிச்சேன் சார் தமிழ். என்ன படிச்ச தமிழ் தமிழ் படிச்சியா இங்கிலீஷ் எக்ஸாம்ல எது தமிழ் படிச்ச இல்லை சார் இது தமிழ் எக்ஸாம். சரி இப்போ அந்த பையன் எந்திரிச்சியா படிச்சான்னு சொல்றாங்கல்ல அதே மாதிரி எந்திரிச்சு முதல்ல நம்ம பாடத்திட்டங்களை நமக்கு என்ன லெசன் இருக்கோ அந்த லெசனை முதல்ல படிங்க. அது முடிச்சதுக்கு அப்புறம் வீட்டில் ஏதாச்சும் வேலை இருக்கும், ஏதோ ஒரு வேலை இருக்கும். இப்போ எப்படின்னா அப்பா ஏதாச்சும் வேலைக்கு வந்தாரு, அப்போ ஏதாச்சும் ஒரு கொத்தனாராக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஏதாச்சும் எடுத்துகிட்டு போவாங்க வைப்பாங்க, இல்லை அம்மா ஏதாச்சும் காய்கறி கட்டு போவாங்க, ஒரு குப்பத்துறை போய் கொடுக்குறது, இந்த மாதிரி ஏதோ ஒரு வேலைகளை வீட்டு வேலைகளை பாருங்க. இது ரெண்டுக்குமான வித்தியாசம் எப்படி இருக்கு தெரியுங்களா? அதாவது தம்பி இன்னைக்கு நம்ம இந்தியாவில் தமிழ்நாடு மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்போது தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 43% பெண்கள் வேலைக்கு போகிறாங்க. இன்னைக்கு ஒரு 100% பெண்கள் இருக்காங்கன்னா நம்ம அம்மா மாதிரியான ஆளுகளில் 43% பேர் வேலைக்கு போகிறாங்க. இது என்ன வேலையாக இருந்தாலும் போகிறோம். ஆனால் அதில் படித்து வேலைக்கு போகிறவங்களோட எண்ணிக்கை இன்னைக்கு உயர்ந்துருக்கு. ஒரே இது உயர்றதுக்கான அவங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. முதல்ல ஒரு பையன் நல்ல தகுதி உள்ளவனா வரணும்னா அவன் பெற்றவங்களுக்கு உறுதுணையாக இருந்தால் அவன் நல்ல தகுதியோட வந்திருக்கான். இது என்னோட தாழ்மையான கருத்து. ஒரு பெற்றவங்களோட வழியையும் வேதனையும் எந்த பிள்ளை புரிஞ்சுக்கிறதோ அந்த பிள்ளை உண்மையிலே சொல்றேன் நல்ல முன்னேற்றமான ஒரு இடத்துக்கு போகும். அதனால நல்லா எந்திரிச்ச உடனே நீங்க உங்களோட லெசனை படிச்சுட்டு வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன வேலைகள் இருந்தால் பாருங்க. அதோட தினசரி நாளிதழ்களை தயவு செய்து படிங்க. தினசரி நாளிதழ்களை உங்களுக்கு வீட்டில் படிக்க வசதி இல்லைன்னா நம்ம தலைமை ஆசிரியர் சொல்லி இங்கே அட்லீஸ்ட் எடுத்து நீங்கள் படிங்க. இதனால என்ன எனக்கு பிரயோஜனம் அப்படின்னு கேட்டா இன்னைக்கு இருக்கிற அரசு செய்திகள், இன்னைக்கு இருக்கிற அரசாங்க செய்திகள், இன்னைக்கு இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லுவாங்க, தற்கால நிகழ்வுகள், அது உங்களுக்கு நல்லா புரியும். இந்த தற்கால நிகழ்வுகள் உங்களுக்கு எங்க பயன்படும் தெரியுங்களா? நீங்க ஃபியூச்சர்ல இன்டர்வியூ போகும்போது ஆப்டிடியூட் டெஸ்ட்னு ஒன்று பண்ணுவோம். இல்லை அப்படின்னா அரசு பணி தேர்வுல நீங்க கலந்துக்கும் போது ஜென்ரல் அவேர்னஸ், ஜிகே, அந்த மாதிரி பொது வினாக்கள் கேட்பாங்க. அந்த பொது வினாக்கள் கேட்கும்போது நம்ம நாட்டோட பிரதமர் யாரு, நம்ம நாட்டோட ஜனாதிபதி யாரு, முப்படை தளபதிகள்ல யாரெல்லாம் இருக்கா, யாரெல்லாம் இல்லை, இப்படின்ற தகவல்கள்லாம் உங்களுக்கு தெரியறதுக்கு இது ரொம்ப சால பொருத்தமா இருக்கும். என்னை கேட்டா வெறும் ஒரு பத்திரிகை கூட இல்லை, ஆங்கில பத்திரிகை எடுத்து படிக்கும். இங்க எல்லாருக்குமே இங்கிலீஷ் கஷ்டமா இருக்கு. எனக்கு கஷ்டமா இருந்துச்சு 12th படிக்கும்போது இங்கிலீஷ்ல வாசிக்கிறதோ இங்கிலீஷ்ல பேசுறதோ எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. தயவு செய்து சொல்லுங்க ஆனா எனக்கு இங்கிலீஷ் பேசுறதோ எழுதுறதோ கஷ்டமா இருக்குன்னு யாருக்காச்சும் ஃபீல் பண்றீங்களா? சும்மா தயவு செய்து வெளிப்படையா பேசுங்க. இங்கிலீஷ் இப்ப தமிழ் படிக்கிறீங்க, அதே மாதிரி ஆங்கிலத்தை புரிஞ்சுக்கிறதுக்கும் ஆங்கிலத்துல எழுதுறதுக்கும் பேசுறதுக்கும் யாருக்காச்சும் கஷ்டமா இருக்கா? சும்மா சொல்லுங்க, சொல்லுங்க. கஷ்டமா இருக்கா? என்ன கஷ்டமா இருக்கா? படிக்கும்போது மனப்பாடம் ஆகும். வேற வேற இங்கிலீஷ் கஷ்டமா? நான் முன்னாடி யார் சொல்லுங்க, யாருன்னா இங்கிலீஷ் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த கஷ்டத்தை போகணும்னா ஒரே வழி என்னன்னா தினசரி ஏதோ ஒரு பத்தி ஒரு 20 50 100 வார்த்தைகளை நீங்க எடுத்து அதை டெய்லி ரீட் பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு வகையில அதுக்கு இன்னைக்கு நியூஸ் பேப்பர் ஆங்கில நியூஸ் பேப்பர் நிறைய இருக்கு இல்லையா? இங்க யாரெல்லாம் போன் இருக்கு வீட்டுல? எல்லாருமே இருக்கும். எல்லாருமே சொல்லிக்கிறீங்க பரவாயில்ல. போன்லாம் எடுத்து நீங்க ரீட் பண்ணலாம். யாரெல்லாம் இந்த என்னது கேப் கட்டு இந்த ப்ரோலாம் சிங்கப்பூர் ஆப்பெல்லாம் எடுத்துலாம் இன்ஸ்டால் பண்ணி வீடியோ எடிட்லாம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி அதுபோக இந்த பப்ஜிலாம் ஆப் வாங்குவீங்க, பப்ஜிலாம் வாங்குவீங்க அப்படின்னா அப்போ அதுக்கெல்லாம் இவ்வளோ சிரமம் உங்களால் வேலை பார்க்க முடியுது அப்படின்னா அதை நீங்கள் படிப்புக்கு ஏன் செலுத்த மாட்டீங்க? செலுத்தணும்ல. நான் என்ன சொல்றேன்னா நீங்க படிப்புக்கு மெனக்கெடாமல் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க தம்பி, இன்னைக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும். இன்னைக்கு எப்படின்னா பெற்றவங்க கஷ்டம் உங்களுக்கு தெரியாது, இவங்களோட வேதனைகள் வழிகள் உங்களுக்கு புரியாது. ஆனால் ஃபியூச்சரில் நீங்களும் பெற்றவங்களை ஆகும்போது தான் இவங்க என்ன மாதிரியான கஷ்டத்தில் இருந்து உங்களை படிக்க வச்சாங்கன்னு உங்களுக்கு அப்போ புரியும். தம்பி நம்ம படித்தோம்னா நமக்கு அடுத்த தலைமுறை மாறும்னு சொல்கிறோம்ல, அது எப்படி தெரியுமா ஆகும்? இப்போ என் தாத்தா பேருக்கு பின்னாடி ஒரு ஜாதியை சொல்லி கொடுத்துருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கிறேன். தாத்தா பேருக்கு பின்னாடி ஏதோ ஒரு தாத்தா பேர் கருப்பையா, அதுக்கு பின்னாடி ஒரு சாதி குறியோட அந்த மனுஷனை கூப்பிட்டாங்க. எங்க அப்பா பேருக்கு பின்னாடி படிப்பே இல்லை. எங்க அப்பா 10வது ஃபெயில், நான் அதே 10வது மேக்ஸ்ல 95. அப்ப எங்க அப்பா 10வது ஃபெயில் ஆகிட்டாரு, வருத்தப்பட்டாரு. ஆனால் அவர் புள்ள நானு 10வதுல இதே அரசு பள்ளியில படிச்சு கணிதத்தில் 95 மார்க் வாங்கும் போது எங்க அப்பா சந்தோஷப்பட்டாரு. இப்ப நான் என்ன பண்ணிட்டேன் தெரியுமா? என் பேருக்கு முன்னாடி ஒரு தகுதி வந்துருச்சு, ஒரு டிகிரி வந்துருச்சு.
இப்போ ஒரு டிகிரி பத்தாவது நான் இன்னும் படிச்சுட்டு இருக்கேன். அப்போ இந்த ஒரு டிகிரி பத்தாவது நான் படிக்கும்போது நீங்கள் ஏன்னா எனக்கும் உங்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 15 வயசு வித்தியாசம் இருக்கும்ல. அப்போ கிட்டத்தட்ட உங்கள் சித்தப்பா மாதிரி, உங்கள் மாமன் மாதிரி, உங்கள் அம்மா இருந்தாங்கன்னா உங்கள் அம்மாவோட தம்பி மாதிரி இருக்கும். அப்போ ஒரு தலைமுறைக்கு அடுத்து நீங்களாம் நிற்கிறீங்க. நாளைக்கு நீங்கள் தான் இந்த சொசைட்டியில் சர்வைவல் ஆக போகிறீங்க. உங்களுக்கு அப்போ எப்படி இங்கே பணம் சொல்கிறது புள்ளி வச்சு பாருங்க. இன்றைக்கே கடைக்கு போகிறோம், எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? கடையில் பணம் கொடுக்குறாங்களா, ஜிபே பண்ணுறாங்களா, ஃபோன்பே பண்ணுறாங்க. அப்போ ஜிபேனா என்னன்னா, இன்னைக்கு இந்த உலகம் டிஜிட்டல் ஆகிடுது. இந்த உலகம் ரொம்ப அப்டேட் ஆகிடுது. ஆனால் எல்லாரும் எப்படி சொல்லுவாங்கன்னா, அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு இன்னைக்கு இருக்கிற கரண்ட் ட்ரெண்டுக்கு இருக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்களை விட்டா இறங்கி அடிப்பீங்க. உங்களுக்கு எல்லா திறமையும் இருக்கும். அதை இதுதான் சென்னைக்கு பஸ்ஸுன்னு சொல்லிட்டா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சென்னையில் பஸ் ஏறி போயிட்டு அங்கே முடிச்சுட்டு அது மதுரை காரணம் அங்கேயே ஒரு இடத்துல மண்டைக்கு வாங்கி திருப்பி வந்து உண்மையாக போகிறேன் சொல்லுங்க. உண்மையாக போகிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, இன்னைக்கு இருக்கிற கரண்ட் ட்ரெண்ட், அதாவது இன்னைக்கு இருக்கிற அறிவியல்பூர்வமான செயல்பாடுகள் தான் முன்னேற்றம். சரி, நான் கேட்குற ஒரே கேள்வி, காமனாக பதில் சொல்லுங்க. படிச்சு முடிச்சுட்டு எல்லாரும் என்ன ஆகணும்னு ஆசை? ஒரு ஆளாக டக்கு டக்குன்னு சொல்லுங்க. சீக்கிரம் டக்கு டக்குன்னு. சத்தமா படிச்சு முடிச்சு உங்களுக்கு என்ன ஆகணும்னு ஆசை இல்லையா யாருக்கும்? என்னடா ஆர்மியா சொல்றா? என்னடா என்ன சொல்லு? ஆர்மி. இந்த நம்ம கைட்டு ஏன் பிடிக்குமா ஒரு காரணம் இல்லை. ஏன் விஜய் பிடிக்குமா ஒரு காரணம் இல்லை. ஏன் தலைவர் பிடிக்குமா ஒரு காரணம் இல்லை. சும்மா பேசுடா, சும்மா பேசுடா, ஃப்ரீயா பேசுடா. நேரம் இங்கே நேரம் பாரு, ஸ்ட்ரெயிட்டா இருக்கு. அங்கே பாரு, நேரம் பாரு, பேசு. ஏன் பிடிக்கும்? சின்ன வயசுல இருந்து பிடிக்கும். யார் சொல்லி கொடுத்துச்சு? உனக்காக தான் கொடுத்துச்சு. சரி, ஆர்மி போய் என்ன பண்ணணும்னு ஆசை? ஆர்மிக்கு போகிற அங்கே போய் என்ன புதுசாக பண்ணணும் ஆசை? சுற்றி பார்க்கணும். எங்க உலகத்தையே. சரி, சரி. வேற இது கூட சொல்ல மாட்டீங்களா? அப்ப நான் வேற மாதிரிலாம் கேட்பேன். யாராவது லவ் பண்றீங்களான்னு கேட்பேன். அதுக்கு மட்டும் சரிங்க சொல்லுங்களா? படிச்சு முடிச்சு என்ன ஆகணும் உங்களுக்கு எய்ம் இல்லையா? ஆசை. நான் அப்படி கேட்கவா, யாருக்கு அதிக பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை? கை தூக்கு. எதுக்கும் தூக்க மாட்டியா? இப்ப பணம் சம்பாதிக்கணும்ன்றது சொல்லு, ஆனா அதுக்கான தகுதியை வளர்த்துக்கணும்ன்றதுதான் செயல். நீங்க சொல்லா இருக்கக்கூடாது, செயலா இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கான தகுதியை வளர்த்துக்கணும். இப்ப இங்க இருக்கிறதுலயே உங்களுக்குள்ள நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் கொடுங்க. இது வரைக்கும் நீங்களாம் உட்காந்து குரூப் ஸ்டடி யாராவது படிச்சிருக்கீங்களா? வீட்டுக்கு போய் யாராச்சும் ஒரு 5 பேர் 4 பேர், ஏன் எல்லாரும் பக்கத்துல இருக்கிற பகுதியில இருந்து வந்துருக்கீங்க. அரௌண்ட் இங்க ஒரு 10 கிலோமீட்டர் சுற்றுலான்னு இருக்கிறீங்க. உங்க பசங்களோட உங்க வீட்டு ஆளுங்க, அம்மாங்களோ யாரோ அப்பாங்களோ 2 பேர் சேர்ந்து எங்க வீட்டுல வந்து படிக்க கூடாதுன்னு யாராவது சொல்றாங்களா? ஏன் படிக்க மாட்டீங்க? என்ன காரணம்? போகிறதுக்கு உங்களுக்கு சூழல் இல்லையா? இல்ல ஸ்கூல்ஸ்ல இருந்து நீங்க வீட்டுல போய் படிக்க கூடாது, குரூப் ஸ்டடி பண்ணக்கூடாது டீச்சர் சொல்றாங்களா? இல்ல நல்லா புரிஞ்சுக்கங்க தம்பி. நான் இப்போ வரைக்கும் நான் டாபிக் உள்ளே வரணும். நான் என்ன பேச வந்தேனோ அந்த டாபிக் உள்ளே வரேன். காரணம் என்ன தெரியுமா? நானும் உங்களை மாதிரி இருந்த பையன். ஃபர்ஸ்ட் கிரேட் ஸ்கீம்னா இங்கே யாருக்காவது தெரியுமா? தெரியாது. தெரியாதுன்னா எனக்கு கண்ணு தெரியாது. ஒன்று ஃபர்ஸ்ட் கிரேட் ஸ்கீம்னா வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இங்கே இருக்கிற பெரும்பாலான பேர் முதல் பட்டதாரியாக இருக்கு. இப்போ தம்பி சொன்னால எங்கள் அப்பா போலீஸ், அப்போ தம்பிக்கு அந்த ஸ்கீம் அப்ளை ஆகாது. அதை தவிர்த்து இங்கே இருக்கிற 50 மாணவர்களுக்குமே அந்த ஸ்கீம் அப்ளை ஆகும். அந்த ஸ்கீம் என்னன்னா, நீங்கள் 12th எக்ஸாம் முடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 12th நல்ல மார்க் வாங்குறீங்க, ஒரு நல்ல பொசிஷன் போய் ஒரு நல்ல மார்க் வாங்கினதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்கீம், முதல் பட்டதாரி சலுகைன்னு ஒரு சலுகை அரசாங்கம் கொடுக்குது. இந்த சலுகையில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ஒரு இன்ஜினியரிங்கோ இல்லை ஒரு தொழிற்கல்வியோ நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா அரசாங்கம் கட்டுற தொகைகள், இந்த காலேஜில் ஒரு ஃபீஸ் கட்டி தான் நம்ம படிப்போம், அந்த தொகையில் ஒரு சலுகை, அந்த சலுகையை வச்சு நம்ம படிச்சிடலாம். இன்னொன்று, இங்கே இருக்கிற பெரும்பாலான பேருக்கு தமிழ் புதல்வன் திட்டம்னு என்ன தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டதில்லை. இப்போ நீங்கள் 12th முடிச்சிட்டீங்க, அடுத்து காலேஜுக்குள்ளே எந்த ஆகிறேன்னு வச்சுக்கோங்களேன். 12வது வரைக்கும் அரசு பள்ளியில் படித்த பசங்களுக்கு மாதம் 1000 ரூபா உதவித்தொகை கொடுக்குறாங்க. இப்போ நம்ம அம்மாக்கெல்லாம் வீட்டில் உரிமை தொகைன்னு 1000 ரூபா வாங்குறாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா?
பார்த்தீங்களா, அந்த மாதிரி உங்களுக்கும் கொடுப்பாங்க. ஆனால் என்ன பண்ணணும் சொல்லுங்க. 12th படிக்க முடியும் சரியா, 5 நிமிஷம். 12th படிக்க முடியும். 12th படிப்பை நல்ல மார்க்கை படித்து நீங்கள் முடிச்சு காலேஜுக்கு என்ட்ரானால் தான் உங்களுக்கு அந்த 1000 ரூபா வரும். அந்த 1000 ரூபா வச்சு நீங்கள் ஏதாச்சும் உங்களோட படிப்பு தேவைகளுக்கு நீங்கள் பயன்படுத்தலாம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் கேட்குறதுக்கு. ஆனால் ஒரு 1000 ரூபாய்க்கு கஷ்டப்படுறது என்னன்னு அம்மாக்கள்ல கேளுங்க, அப்பாக்கள்ல கேளுங்க சொல்லுவாங்க. உண்மை வேண்டாம். இன்னைக்கு ஒரு கொத்தனார் எவ்வளோ சம்பளம் அதெல்லாம் தெரியுமா? 1200. சரி, இந்த 1200 தான் அந்த கொத்தனார் எவ்வளோ நேரம் வேலை பார்க்கணும்? 9 காலையிலேருந்து கிட்டத்தட்ட சாயங்காலம் நைட் வரைக்கும் வேலை பார்க்கணும். நைட் வரைக்கும் வேலை பார்த்த கொத்தனார் வீட்டுக்கு வராங்கல்ல, எவ்வளோ அசதியாக படுப்பா தெரியுமா? அன்னைக்கு பெரும்பாலான வீட்டில் ரொம்ப வெளிப்படையாக பேசுறீங்கன்னா அடல்ட்ஸு நம்ம அப்பாக்கள் பெரும்பாலான பேர் குடிப்பாங்க. ஏன் குடிக்கிறாங்கன்னு கேட்டால் 1000 குறைய சொல்லுவாங்க. 1000 குறைய சொல்லுவாங்க. ஆனால் ஒரு குடிப்பழக்கம் உங்களை விட்டு போகணும்னா நீங்கள் படித்தா மட்டும்தான் முடியும். உங்களுக்கு கண்ணறிவு வரும், சுய அறிவு வரும். இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது, இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. ஒன்றும் இல்லை, நாளைக்கு நீங்கள் அம்மா கூட கடைக்கு போங்க, உங்களை பார்க்குறாங்க. உங்களை பார்க்கும்போது பையன் என்ன அழகாக இருக்கியான் அப்படின்னு சொல்லுவாங்களா, பையன் என்ன படிக்கிறேன்னு கேட்பாங்க. அப்போ எந்த இடத்துல உங்களுக்கு தகுதி முன்னாடி நிற்குதுன்னா படிப்பு தான் முன்னாடி நிற்குது. அப்போ ஒரு கொத்தனாருக்கு ஒரு நாள் முழுக்க நின்று வேலை பார்த்தா தான் 1000 ரூபா சம்பளம். ஆனால் நீங்கள் படிக்கணும்னு முன் வந்தாலே இந்த அரசாங்கம் உங்களுக்கு 1000 ரூபா மாதம் கொடுக்கும். அந்த 1000 ரூபா வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஏதோ பண்ணிக்க, ஒரு புக் வாங்கிக்க, ஏதோ உங்களுக்கு பயன்படுத்திக்க. இன்னொன்று, நீங்கள் இருக்கு இங்கே பஸ் பாஸ் யாராவது யூஸ் பண்ணுறீங்களா? இங்கே பக்கத்துலேருந்து தான் வரீங்க, தூரத்துலேருந்து வர யாராவது பஸ் பாஸ் யூஸ் பண்ணுறீங்களா? இப்படி யாராச்சும் இருக்கீங்களா? இல்லையே. ஓகே, வெளியிலேருந்து போனீங்கன்னா உங்களுக்கு பஸ் பாஸ் தம்பி. தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இன்னைக்கு, தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு மற்ற மாநிலங்களை விட இன்னைக்கு முன்னேறி இருக்குன்னா அது மிக முக்கிய காரணம் தெரியுமா? நம்ம ஊரில் நிறைய பேர் படித்தவங்க இருக்காங்க. நம்ம ஊரில் இருக்கிற பெரும்பாலான பேர் வடநாட்டிலையும் ஃபாரின்லையும் பெரும்பாலும் முன்னேறி இருக்காங்கன்னா அவங்களாம் அரசு பள்ளியில் படித்தவங்க. சரியா? இப்போ ரொம்ப போராக இருக்குன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு எப்படி இருக்கு? எனக்கு ஃபீல் ஆகுது போராக இருக்குமா? எனக்கு உங்களுக்கு போராக தான் இருக்குது. சரி, யார் நல்லா பாடுவோம் சார்? ஒரே பாட மட்டும் சார், பாடுங்க. யார் நல்லா பாடுவோம்? இதுக்கு கைக்கு ஒரே வச்சுக்க, தூக்கி போய் நான் எவனும் பார்க்க மாட்டேன். இது யார் நல்லா பாடுவாங்க? யார் டக்குன்னு சொல்லு. பாடா யார்? தம்பி சரி, யார் நல்லா பேசுவாங்க? இப்ப ஒருத்தனை பாட கூப்பிட்டா மட்டும் எந்திரிச்சோடனே இன்னொருத்தன் எந்திரிக்கிறான்னு உற்சாகப்படுற இந்த மக்கள் நீங்க ஏன் முன்வர மாட்டீங்க? உயர்கல்வி உங்களுக்கு இலக்கு எதுக்கு தெரியுமா சொல்றோம்? உயர்கல்வி எங்கள் இலக்குல என்ன நோக்கம் தெரியுமா? நீங்களாம் முன்னாடி வரணும். நீங்க முன்னாடி வரணுன்றதுக்கு தான் இன்னைக்கு இருக்கிற மேல்நிலை கல்விக்கு அப்புறம் உயர்கல்வின்ற நோக்கமே உங்களுக்கு. உங்க யாருக்குமே இது எதுக்காக நம்ம இங்க படிக்கிறோம், என்ன சூழல் நம்ம வந்திருக்கோம், நம்ம குடும்பம் என்ன சூழல் இருக்குன்றது உங்க யாருக்குமே தெரியாது. நம்ம தமிழ்நாட்டோட சிஎம் யாரு? மு.க. ஸ்டாலின். தமிழ்நாடு கவர்மெண்ட் படிக்கணும்னா நிறைய ஸ்கீம்ஸ் கொடுக்கும். படிக்கணும், நீங்க எந்த ஸ்கீம் வேணாலும் இருக்குங்களே, ஒன்றும் இல்லை. இன்னைக்கு காலை உணவு திட்டம் ஒரு திட்டம் இருக்குல்ல, இந்த திட்டத்தில் நீங்க 1வது 5வது பிள்ளை வரைக்கும் பயன்படுறாங்க. அது எவ்வளவு பெரிய முக்கியமான திட்டம் தெரியுமா? ஏன் அந்த திட்டம் வந்துச்சுன்னு தெரியுமா? நான் காலையில் படிக்கும்போது எனக்குலாம் காலை உணவுலாம் எங்கள் வீட்டில் கிடைக்காது. என்ன பண்ணுவாங்கன்னா முதல் நாள் வேக வச்சு சாப்பாடு இருக்கும், அது தண்ணியை பிடிய வச்சு தண்ணியை குடிச்சு நான் கிளம்பிடுவேன். இன்னைக்கு அதுவும் இல்லாமல் இன்னைக்கு நம்ம வந்து உண்மையிலே ஒரு நல்ல சிட்டி மாதிரியான ஒரு சூழல் இருக்கும். கிராமப்புற இருக்கிற பிள்ளைங்களை யோசிப்பாங்களே, அவங்க அம்மா காட்டுகளில் வீட்டுலாம் போயிடுவாங்க. அப்போ அந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு இருக்குது. அந்த மாதிரி பிள்ளைங்க சாப்பிடணும்னு சத்தான உணவை இந்த அரசாங்கம் கொடுக்குது. இதனால ஒரு ஸ்கீம் உள்ள வந்துச்சுன்னு வச்சுக்க தம்பி, அது எல்லாருமே பயன்படுத்தலாம் கிடையாது. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இங்கே உழவு சந்தை ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா?
இந்த உழவர் சந்தை எப்படி உருவாச்சுன்னு தெரியுமா? உழவர் சந்தை முதல்ல எங்க உருவாச்சுன்னா மதுரையில தான் உருவாச்சு. முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் என்ன பண்ணாருன்னா உழவர் சந்தைன்னு ஒரு கான்செப்டே கொண்டு வந்தாரு. அது எப்படி கொண்டு வந்தாரு தெரியுமா? நம்மளாம் வயல்ல வரப்பெல்லாம் வந்து வேலை பார்ப்போம்ல, அப்ப நம்மளாம் என்னெல்லாம் விளைச்சல் பண்ணுவோம் அதை நம்மளே வந்து எடுத்துக்கலாம். இவ்வளவுதான் உழவர் சந்தை. ஸோ இந்த மாதிரி விற்கிறதும் இந்த மாதிரி சூழலையும் அரசாங்கம் உங்களுக்கு கொடுக்குதுல்ல, இதுல நீங்க பயன்பெறணும் தான் கொடுக்குது. ஆனா நீங்க யாருமே அரசாங்கம் கொடுக்குற தமிழ் புதல்வர் திட்டத்துல 1000 ரூபாய் கிடைக்குன்றது உங்களுக்கு இருக்கிற யாருக்குமே தெரியலையே. ரொம்ப வருத்தம். ஏன் தெரியலைன்னா உங்களுக்கு அப்ப அடுத்த கட்டம் உங்களால முன்னேற முடியாது. அரசாங்கம் கொடுக்குற சலுகைகள் என்னடா நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நான் முதல்வன் திட்டம் ஒரு திட்டம். நீங்க ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் முடிச்சுட்டு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், பெரிய பெரிய எக்ஸாம்ஸ், ஐஏஎஸ், ஐபிஎஸ், அது மாதிரி பெரிய கிரேட் ஆஃப் யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் இருக்கு. அந்த எக்ஸாம்ஸ்க்கு நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா இந்த நான் முதல் திட்டத்துக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா மதிப்பறிவு தேர்வு, அந்த தேர்வு மூலம் கண்டக்ட் பண்ணுவாங்க. கண்டக்ட் பண்ணி நீங்க அந்த தேர்வுல எவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்றீங்களோ ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் ஒரு ரேங்க் லிஸ்ட் கொடுப்பாங்க. போட்டு உங்களுக்கு மாசம் ஒரு 7500 ரூபாய் தொகை கொடுப்பாங்க. கொடுத்து அந்த எக்ஸாமுக்கு 4 திட்டத்தில் நல்ல வெல் நோன் எஜுகேட்டடாக இருக்கிற நல்ல பயிற்சி எடுக்கிற ஆசிரியர்களை வச்சு ஒரு கிளாஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. அப்படி கண்டக்ட் பண்ணி உங்களுக்கு மாதம் 7000 ரூபாய் ஊக்கத்தொகையும் கொடுத்து அந்த எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் பிரிமினரி எக்ஸாம் முதற்கட்ட தேர்வு நடத்துவாங்க. அந்த தேர்வில் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்கன்னா அடுத்து உங்களுக்கு 25000 ரூபாய் ஊக்கத்தொகை கொடுப்பாங்க. ஏன் வந்து ஒரு அதிக ஊக்கத்தொகையை சம்பாதிக்கணும்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு தலைமுறை மாற முடியும். இப்போ நிறையா பேருக்கு இருந்து இன்னைக்கு வாடகை இல்லாமல் முடியுது, பெருமளவு வாடகை இல்லாமல் முடியுது. என்னைக்கு நம்ம சொந்த வீட்டுக்கு போகணும், இன்னைக்கு இருக்க சூழல்ல இன்னைக்கு நகை ரேட்டை காமி யாராச்சும் அக்காச்சும் தெரியுமா? எவ்வளவு போகுது? சரி, நீங்க யாருக்கும் அக்கா தங்கச்சி அக்காவோ தங்கச்சியோ? தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பியூட்டி இருக்கு, அது மதுரையில அது ரொம்ப பெருசா இருக்கு. என்னன்னு தெரியுமா? அக்கா தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி போடும்போது நீ என்ன வேணாலும் இது, எப்படி வேணாலும் இது, ஒரு 10 பவுன் 20 பவுன் நகையாச்சும் போடாம அனுப்பவே முடியாது. அது எவ்வளவு அவன் வந்து மாப்பிள்ள வந்து படிச்சிருக்கான், படிக்கிற, நல்ல வேலை பார்க்குறேன், கெட்ட வேலை பார்க்குறேன். ஆனா இன்னைக்கு குடும்ப கௌரவம் எப்படி யோசிக்கும்னா தான் கூட பிறந்த பிறருக்கு ஏதோ ஒரு நகை போடணும்னு இன்னைக்கு இருக்கிற நம்மளை மாதிரி யங்ஸ்டர்ஸ், நம்மளை மாதிரி அண்ணனோ தம்பியோ முன்ன வந்துட்டாங்க. அது உங்களுக்கு இப்போ புரியாது. கல்யாணம் நடக்கும் போது உங்க அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் நீ என்னடா பண்றேன்னு இந்த சமூகம் உங்களை பார்த்து கேட்கும். இந்த சமூகம் உங்களை பார்த்து கேட்கும் போது நீங்க நகை போடுற அளவுக்கு உங்களுக்கு வலு. அந்த வலுவை எப்படி உருவாக்கணும் அப்படின்னா நீங்க படிச்சு முன்னேறி சம்பாதிச்சா மட்டும்தான் முடியும். எது தெரியுமா தம்பி கௌரவம்? இன்னைக்கும் நம்ம அம்மா கழுத்துல வெறும் மஞ்சள் கயிறு இருந்துச்சுன்னா ஒரு 5 பவுன்ல இருந்து 3 பவுன்ல இருந்து 2 பவுன் நீங்க எடுக்கிறது ரொம்ப சிரமம் தம்பி. எடுத்து போடுறேன் பாரு, என்ன உண்மையிலே கௌரவமா இருக்கும். ஏன்னா நம்ம அப்பங்களால போட முடியாமலாம் இருக்கு, நம்ம அப்பங்களாலே முடியுது. உழைக்கிறேன் போடுறேன் தேய்யா. இன்னைக்கு பொருளாதார வீக்கம் இருக்குல்ல ரொம்ப அதிகமாகிடுச்சு. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் ஜிடிஎஸ்பி மொத்த உள்நாட்டு உற்பத்தி, அதாவது நம்மளே உற்பத்தி பண்ணி நம்மளே அந்த பொருளை வாங்கிக்கிற அந்த ஜிடிஎஸ்பியோட ரேஷியோ இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் அதிகமாக கிட்டத்தட்ட 11.63% இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு நம்மளே நம்ம பொருளை உற்பத்தி பண்ணி நம்மளே அதை வாங்கவும் செஞ்சுக்கிறோம். இங்கே தேவை ரொம்ப அதிகமாக இருக்கும். உண்மை தானே? ஒரு காலத்தில் நீங்கள் இட்லி சாப்பிட்டுருப்பீங்களே, அப்போ என்ன ரேட்டு, இப்போ என்ன ரேட்டு? இன்னைக்கெல்லாம் ஒரு 500 ரூபாய் பஸ்லேருந்து உடைக்கிறாங்க, அம்மா அவங்கள கொடுக்குறாங்க. நீங்கள் இங்கேருந்து ஒரு தேட்டருக்கு போய் படம் பார்த்துட்டு வீட்டுக்கு போகணும்னா அந்த 500 ரூபா உங்கள் கையில் இருக்குமா? இது எப்போ? இப்போ நீங்கள் இன்னைக்கு 2026 உங்கள் கல்லூரி காலங்களை முடிக்கிறதுக்கு குறைஞ்சது 2030 இன்னொரு 5 வருஷம் ஆயிடும். இந்த 5 வருஷத்துக்கு அப்புறம் அந்த இட்லி விலையும் அந்த நகையோட விலையும் எவ்வளோ முடிச்சு. அப்ப அந்த சூழலுக்கு பணம் இருக்காது. அப்படி உங்களுக்கு கையில இருந்து பணத்தை எடுத்து செலவு பண்ண முடியாது. அன்னைக்கு நீங்க என்ன பண்ணணும்னா வெறும் ஜிபே போன்பே தான் அக்சஸ் பண்ற மாதிரி இருக்கும். அன்னைக்கு ஜிபே போன்பேவே இருக்காது, இன்னும் அப்டேட் ஆகும். இன்னொன்னு இப்பெல்லாம் ஏஐன்னு ஒரு யாராச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன ஏஐன்னு? சூப்பரா. அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி பேசினாதான் புரியுது. எனக்கு இப்பதான் உங்க டாபிக் இவ்வளவு நேரம் பேசியிருக்கேன், இப்பதான் உங்க சேட்டுக்கே நான் வந்து. அப்ப உங்களுக்கு ஏஐ என்னன்னு தெரியும், சாட் ஜிபிடி என்னன்னு தெரியுமா? தெரியும் சார். நீங்க இந்த மாதிரி இருக்குங்க சாயம் என் மேலதான் தப்பு.
அப்போ நம்ம இப்படியே போயிடுவோம். சரி, அப்போ சேட் ஜிபிடி என்னன்னு தெரியும்ல, அந்த சேட் ஜிபிடிக்கும் ஏஐக்கும் இன்னைக்கு இன்ஜினியரிங்கில் பிடெக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு ஒரு கோர்ஸ் இன்ஜினியரிங். அது ஏஐ நீ படிச்சுக்கலாம். இந்த ஏஐ படித்தா என்ன தெரியுமா பியூட்டி, நீ வேலைக்கே வெளியில் போகுது எங்க ஒரு கம்பெனியில் போய் நீ அக்சஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நீ என்ன பண்ணலான்னா ஃப்ரீலான்ஸாக வீட்டில் உட்காந்து உங்ககிட்ட 10 கம்பெனியை கொண்டு வந்து உட்கார வச்சு நீ வேலை பார்க்கணும். சரிண்ணே, நான் பிடெக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ படிக்கணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ 11th படிக்கிறதில்ல 12th அதிகப்படியான மார்க்குகள் வாங்கணும். அந்த அதிகப்படியான மார்க்குகள் வாங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நீ என்ன ஆகுனா நீ கிரேடில் போயிடும், அதாவது உயர்பெற்ற மதிப்பெண்ணில் போயிடுவேன். அப்படி உயர்பெற்ற மதிப்பெண்ணில் போகும்போது கவுன்சிலிங், இன்னைக்கு கவுன்சிலிங் ஈஸி உங்களுக்கு அக்சஸ் ஆகிடுச்சு. ஸோ அந்த அக்சஸ் உள்ள போகும்போது தமிழ்நாட்டிலேயே நம்பர் 1 இன்ஜினியரிங் காலேஜில் பாண்டியன் இன்ஜினியரிங் பள்ளியிலேருந்து படித்த மாணவன் போகணும். அந்த ஸ்டோரிட்டியை எனக்கு கொடுக்கும். நானே இதோட புரியுது அவனுக்கு. ஏன் தெரியுமா அப்படி சொல்கிறேன்? கேம்பஸ் இன்டர்வியூ ஒன்று இருக்குது. கேம்பஸ் இன்டர்வியூ என்னன்னா, நீ ஃபைனல் இயர் படிக்கும்போது அந்த கல்லூரிகள்லையே அங்கேயே என்ன பண்ணுவாங்கன்னா நேரடியாக கம்பெனிகளை உங்களை விசிட் பண்ணுவாங்க. விசிட் பண்ணி உங்களை இன்டர்வியூவை கேல்குலேட் பண்ணுவாங்க. அப்படி இன்டர்வியூ நடத்தும் போது அந்த இன்டர்வியூக்கு நீங்கள் செலக்ட் ஆகணும்னா நீங்கள் இப்போ இருந்தே அதுக்கான முயற்சி எடுக்கணும். இப்போ நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறீங்க, ஒரு பாடத்தை எடுத்து ஏதோ ஒன்று படிக்கிறீங்க. இப்போ ஒன்றும் இல்லை, ஏதாவது ஒரு டாபிக் சொல்கிறேன், ஏதாச்சும் கெமிஸ்ட்ரி ஏதாச்சும் டாபிக் சொல்லுங்கள், ஃபிசிக்ஸில், காமர்ஸில், அக்கௌண்ட்ஸில், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏதோ ஒன்று சொல்லுங்க. ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுங்க, சும்மா சொல்லுங்களா? அதுவும் சொல்ல மாட்டீங்களா? ஓகே, வெக்டார்னு நீ வந்து சேட் ஜிபிடி நாளைக்கு போய் நான் ஈவினிங் போய் வீட்டில் போய் யாரெல்லாம் ஃபோன் இருக்கோ வெக்டார் அடிச்சேன்னா என்னெல்லாம் வெக்டார் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கோ அதை சேட் ஜிபிடி எடுத்து கொண்டு தான் முடியும். அப்போ இது கொடுக்குதுல, எப்படி கொடுக்குது யாராவது சிந்திச்சிருக்கீங்களா? இது எப்படி கொடுக்குதுன்னா உங்களை மாதிரியான ஃபியூச்சரிஸ்டிக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்ஜினியர் தான் சொல்கிறாங்க. இன்ஜினியர்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, கிரியேட்டர்ஸ் தான் இன்ஜினியர்ஸ். அதாவது புதுசாக இந்த டொமைன் அப்டேட் ஆகிட்டு இருக்கும்போது நீங்களும் அப்டேட் பண்ண வரதுக்கு தான் இன்னைக்கு ஏஐ ஏற்கனவே. நான் அடிச்சு சொல்கிறேன், இன்னும் 5 வருஷத்தில் ஏஐலாம் கீழே போயிடும், அதுக்கும் மேலே ஒரு டொமைன் வரும். நான் படிக்கும்போது தம்பி ரோபோட்டிக்ஸ் ஒன்று ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ரோபோட்டிக்ஸ் நான் படிக்கும்போது அன்னைக்கு வந்து நம்ம தான் இந்த படம்லாம் இருந்துச்சு, ரஜினிகாந்த் ரோபோட படம், அந்த படம்லாம் 2.0 அந்த படம்லாம் இருந்துச்சு. அது பெரிய ஆளுங்க 2.0 நோட் பண்ணிக்கோங்க, உண்மையை நல்ல பெரிய ஆளுங்க. ஓகேவா? இந்திரன் படம், அந்த இந்திரன் படம் வரும்போது ரோபோட்டிக்ஸ் வந்து பெருசாக நான் படிக்கும்போது இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு பார்வைக்கு ஏஐ இருக்குல்ல, இன்னொரு 10 வருஷத்துக்கு அப்புறம் இந்த அப்டேஷன் மாறி. இன்னைக்கு காலையில் நான் படித்தேன், இந்தியாவிலேயே தங்க விலை ஏறுது, நம்ம ஊர்ல ஏறுது, தங்க விலை ஏறுது, இங்கே வருத்தப்படுற கூட்டம் இங்கே தான் இருக்கான், தங்கம் அதிகமாக வாங்குற கூட்டம் இங்கே தான் இருக்கான். எப்படி நான் கேட்க புரியுதா? தங்கம் ஏறுதுன்னு ஒரு குரூப் சொல்லுது, தங்கம் வாங்க முடியல ஒரு குரூப் சொல்லுது, ஆனா ஒரு குரூப் தங்கம் வாங்கிட்டே இருக்கு. எப்படி? இன்னொன்று தெரியுமா தம்பி, நம்மளாம் ஏன் தெரியுமா என்ன ஏழையாவே இருக்கோம், நம்மளாம் ஏன் தெரியுமா என்ன கஷ்டப்பட்டே இருக்கோம், நம்ம அப்பனும் தாத்தனும் நமக்கு எது சொத்து சேர்த்து. அதான் உண்மையான உண்மை. இன்னைக்கு சூழலுக்கு உழைச்சு சம்பாதிச்சு ஒரு பெரிய பணத்தை ஈட்டுறதுன்றது ரொம்ப ரொம்ப கடினம். உழைச்சு சம்பாதிச்சு பணத்தை ஈட்டுறதே கடினம்னா நீ உழைக்காம சம்பாதிக்காம எப்படி நீ பணத்தை ஈட்ட முடியும்? அப்ப பணத்தை ஈட்டனா என்ன தகுதி வேணும்? படிப்பு. இந்த படிப்புக்கு எது முக்கியமானதுன்னா இங்க போறது ஒன்னே இன்னும் 1 வருஷம் தான் உங்களுக்கு. ஆனா நம்ம கணக்கு பண்ணி பார்த்தா கரெக்டா உங்களுக்கு ஓராண்டு தான் இருக்கு. இந்த ஓராண்டுல உங்களோட பள்ளி ஆசிரியர்களை நல்லா பயன்படுத்திக்கங்க, நல்லா அவங்க கிட்ட கேள்விகளை முன்வைங்க. அவங்க உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு வில்லிங்கா ரெடியா இருக்காங்க, நீங்க கேட்கறதுக்கு வில்லிங்கா இல்லைன்னு வருத்தப்படாது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா டெய்லி உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்களா, அசைன்மெண்ட் மாதிரி ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க, இதை பண்ணிட்டு வாங்க அதை பண்ணிட்டு வாங்க, அதை கடமைக்கு பண்ணாதீங்க. டீச்சர் சொல்லிட்டாங்கன்னு அக்கறை பண்ணி பண்ணாதீங்க, அதை புரிதலோட பண்ணுங்க. உங்க பிள்ளைங்க கிட்ட நீங்க என்ன எதிர்பார்க்கணும்? யாராச்சும் ஒரு ஆள் உங்க பிள்ளைங்க கிட்ட நான் எதிர்பார்க்கிறேன் கண்டி, அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்களா? தம்பி கவனி ப்ளீஸ். அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்களா? முதல் வார்த்தை சொன்னது நல்ல ஒழுக்கத்தோடு இருக்கணும். இதுதான் பெற்றோர். ஒரு பிள்ளை படிக்கணும் முன்னேறணுன்றதை தாண்டி
தான் பிள்ளை நல்ல பிள்ளையா இருக்குன்னு நினைக்கிறது தான் பெத்த தாய். அதை நம்ம பாராட்டணும், நம்ம ஏங்கிக்கணும். அடுத்து ஆசிரியர்களையும் பெற்றோர்களையும் மதிக்கணும். ஆசிரியர்களையும் பெற்றோர்களையும் மதிக்கணும். தம்பி இன்னைக்கு கேட்டா நான் எனக்கு 12வது யார் கணக்கு எடுத்தாங்கன்னு கேட்டா நான் ஜான்சனி டீச்சர் இருக்கேன், யார் தமிழ் எடுத்தாங்க கேட்டா கஸ்தூரி மாநிலம், யார் இங்கிலீஷ் எடுத்தாங்க கேட்டா சுதாமணி டீச்சர், யார் மேக்ஸ் எடுத்தான்னு கேட்டா அகமது சார் இருந்தேன். அவர் நாளோட பேரை நான் 12th முடிச்ச கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 17 வருஷம். 17 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க பேரை நான் எப்படி தெரியுமா சொல்றேன், படிச்சிருக்கேன். எனக்கு இவங்க ரொம்ப கற்றுக் கொடுத்தாங்க. நான் நல்லா இருக்கேன். தலைமுறை மாறிடுச்சு. இங்க படிக்கிற பையன் படிக்காத பையன் யாருமே இல்லை. எல்லாருமே படிக்கிற பையன் தான். ஸ்கூலுக்கு யூனிஃபார்ம் போட்டு வரீங்கள, எல்லாரும் ஒரே யூனிஃபார்ம் தான் போட்டுருக்கீங்க. ஸ்கூல்ல கிளாஸ் எடுக்கிறாங்க, போடல எடுக்கும்போது எல்லாரும் ஒரே மாதிரி தான் எடுக்கிறாங்க. அப்புறம் எப்படி ஒரு பையன் மட்டும் படிக்கிற பையனாவும் இன்னொரு பையன் மட்டும் படிக்காத பையனா இருக்கான்? அவனுக்கு என்ன 3 கண்ணா இருக்கு, 4 வாய் இருக்கா, 5 காது இருக்கா? அவனுக்கு அதே 2 காது தானே, 2 கண்ணு. அப்புறம் எப்படி அவனால முடியுது? கவனி கவனி கவனி, டீயை மட்டும் பார்த்து என்னைய விட்டுவாங்க. கவனி, ஒரு நாளாச்சும் இங்க இருக்கிற மாணவர்கள் யாராச்சும் வந்து தலைமை ஆசிரியர்கிட்ட, சார் இன்னைக்கு எனக்கு கிளாஸ் நல்லா இருந்துச்சு சார், இன்னைக்கு இதை பத்தி நான் நல்லா புரிஞ்சு பேசுறேன் யாராவது சொல்லியிருக்கோங்க. தம்பி நல்லா பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு வருத்தமாகவே இருக்கும். இதை நான் இப்போ மென் உமன் குவாலிட்டியை நான் பேசுகிறேன். ஏன் தம்பி தமிழ்நாட்டில் 12th எக்ஸாம்ஸ்லாம் முடிச்சா ஏன் பெண்களே அதிகமான மார்க் வாங்குறாங்க, நம்மளால வாங்க முடியல? ஏன் அந்த போட்டி நம்மகிட்ட இல்லை? எதுக்காக சிந்திச்சுக்கோமா? எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா பொம்பளை பிள்ளைகளே மார்க் வாங்குது. அப்போ என்ன இன்னொன்று யோசிச்சு பார்த்தா பொம்பளை பிள்ளைகளுக்கு கூட வசதி குறைவு தம்பி. ஓப்பனா சொன்னா இங்க நிறைய பேருக்கு பொண்ணுங்க எப்படி ஏஜ் அட்டன் பண்றாங்கன்னு தெரியுமா? தெரியாது. போய் வீட்டில் போய் உட்காந்து இதே சேட் ஷீட்டில் எடுத்துப்பாங்க. பொண்ணுங்க எப்படி ஏஜ் அட்டன் பண்றாங்க, எதுக்காக ஏஜ் அட்டன் பண்றாங்க அப்படின்னு எடுத்துப்பாரு. தயவு செய்து எடுத்துப்பாரு. ஏன் நான் சொல்றேன்னா தம்பி, ஒரு ஆம்பளையோட ஒரு பெண்களுக்கு உடல் உபாதைகள் ரொம்ப சிரமம். நல்லா புரிஞ்சுக்க. நீ இங்கேருந்து ஸ்கூலுக்கு போயிட்டு பேக்கப் போட்டுட்டு நீ எங்க வேணாலும் ஓடி போகலாம். ஆனால் பெண்ணால எவ்வளவுதான் சமூக மாற்றம், எவ்வளவுதான் பொருளாதார மாற்றம் முன்னேறினாலும் உடல் உபாதைகள்ல இருந்து அவங்களால மீறவே முடியாது. அந்த உடல் உபாதைகளோட சேர்ந்து உனக்கு சோத்தையும் ஆக்கி போட்டு வேலைக்கு போற எத்தனையோ தாய்மார்கள் இன்னைக்கு கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. பட்டறைய வேலை பார்ப்பாங்க பார்த்துருக்கியா? இந்த பட்டறைய வேலை பார்க்குறவங்க சித்தாளா இருப்பாங்க பார்த்துருக்கியா? அவங்கெல்லாம் தன்னோட உடல் உபாதைகளோட அந்த வேலையை பார்க்குறாங்க. ரொம்ப ஓப்பனாக சொல்றேன், அந்த உடல் உபாதைகளுக்கு அவங்களுக்கு ரத்த கசிவு ஏற்படும். அந்த கசிவோட அவங்க அந்த பொருளை தூக்குறாங்க. அந்த கசிவு ஏற்பட்டு அந்த பொருளை தூக்குறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை தம்பி. நம்மளுக்கு யாருக்காச்சும் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கா? எந்த ஆம்பளைக்காச்சும் இருக்கா? ஆனால் என்ன பேசுவோம் தெரியுமா? கெட்ட வார்த்தை வந்தோடனே ஒரு பெண்ணோட உற்பத்தி தான் மதிக்கும். இன்னைக்கு சொல்றேன் அண்ணே, உங்க வீட்டு பிள்ளையா சொல்றேன், உங்க அண்ணனா சொல்றேன், தயவு செய்து அம்மா சொன்ன மாதிரி ஒழுக்கத்தை கற்பிக்கணுமா இனிமேல் யாரும் கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. தயவு செய்து பேசாது. ஏன் பேசுறேன்னா நான் சொல்றேன்னா, ஒரு உறுப்பு சம்பந்தமா ஒரு வார்த்தையை நீங்க சொல்லி திட்டும் போது ஒருத்தனோட வலியையும் வேதனையும் கிண்டல் பண்றீங்க. எல்லாரும் கடவுளுக்கு பயப்படுவீங்களே, எல்லாரும் அப்பயானத்துக்கு பயப்படுவீங்களே, எல்லாரும் உங்களுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு விஷயத்தை பார்த்து பயப்படுவீங்களே, அந்த மாதிரி உங்க மனசுக்குள்ள உங்க அம்மாவையும் உங்க அக்காவையும் நினைச்சுக்கோங்க, உங்க தங்கச்சிகளை நினைச்சுக்கோங்க, முடிஞ்சா உங்க பாட்டிமாரை நினைச்சுக்கோங்க, உங்க முன்னோர்களை நினைச்சுக்கோங்க. தயவு செய்து இன்னைக்கு அப்புறம் நீங்க வெளியில வரும்போது, வீட்டோட வெளியில வரும்போது, இன்னைக்கு நான் பசங்களோட பேசுவேன், விளையாடுவேன், ஜாலியா இருப்பேன், எந்த இடத்துலையும் நான் கெட்ட வார்த்தை பேச மாட்டேன் மட்டும் உறுதியோட வாங்க. ஏன் தெரியுமா நான் சொல்றேன்? நீங்க கெட்ட வார்த்தை பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு நம்ம அப்பா எவனோ ஒருத்தவன் ரோட்ல வம்பிருக்கேன், அப்ப நீங்க அடிக்க பாய்றது 2வது பட்சம். கெட்ட வார்த்தை பேசுறீங்க, ஆனா உங்களோட அடையாளம் மறுக்கப்படும். உங்களோட அடையாளம் இருக்குல்ல, நீ இப்ப என்ன மயக்கம் இருக்கல, அது போய் நீ பேசுற வார்த்தை முன்னாடி. அதனால இதுக்கப்புறம் எந்த சூழ்நிலையும் யாருக்கிட்டையும் கெட்ட வார்த்தைகள் பேசவே கூடாது. ஓகேவா? ஈவினிங்கு குரூப் ஸ்டடின்னு ஒன்று இருக்கு. 12th முடிச்சதுக்கு அப்புறம் இங்கேயே ஸ்கூல்லே கண்டக்ட் பண்றாங்க. அது நீங்களே சொன்னீங்கன்னா தலைமை ஆசிரியர் முன்னிடுங்க. இங்கேயே கண்டக்ட் பண்றாங்க. எல்லாரும் குழுவா உட்காந்து ஒரே ஒரு தலைப்பை எடுத்துக்கிட்டு அந்த தலைப்பை முன்னிறுத்தி தயவு செய்து படிக்கணும். 3வது, நான் ஆல்ரெடி அன்னை சொன்னது, யாரு அதிக மதிப்பெண்கள் வாங்குறீங்கன்னு நான் இடையில ஒரு நாள் வருவேன் இந்த ஸ்கூலுக்கு. அப்ப யார் அதிக மதிப்பெண் வாங்குறீங்களோ அவங்க எதிர்பார்க்காத ஒரு நல்ல கிஃப்டை, ஒரு நல்ல பரிசை நான் கொடுப்பேன். ஒரு பத்திரிகைக்காரனாவோ இல்லை வேற எந்த ஒரு முறையும் நான் பேசுறேன். உனக்கு அண்ணன் என்ன பேசுறேன், உங்களோட அண்ணனை நான் சொல்றேன். இதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையை மொத்தமா மாற்றமாக. இன்னைக்கு இந்த கிளாஸோட எதிர்த்து போகும்போது ஏதோ ஒரு சேஞ்ச் எனக்கும் வந்துருச்சு. நான் கண்டிப்பா
நீங்க வேணா பாருங்க, நான் அந்த மார்க் வாங்குவேனே, எங்க அப்பாவே எங்க அம்மாவே நான் பெரிய பெருமைப்படுத்துவேனே அப்படின்னு நீங்க சொல்லணும். அதுக்கு நீங்க ஓடணும். அந்த ஓட்டமும் அந்த முயற்சியும் பெற்றவங்களை வச்சுட்டு தான் உங்களுக்கு சொல்றேன். அவங்க அனுமதியோட சொல்றேன், ஆசிரியர் அனுமதியோட சொல்றேன். கண்டிப்பா உற்சாகமா ஒரு கையை பத்தினா இது உங்களுக்கு நீங்க பெற்ற வேண்டும். அது என்ன போதும். இது எதுக்கு தெரியுமா கையில சொல்றேன்? இவ்வளவு நேரம் உட்கார்ந்து என் பேச்சை கேட்க உங்களுக்கு நான் கேட்கறத உங்களுக்கு நீங்களே கை தட்டிட்டீங்க. அடுத்த கட்டமா நீங்க முன்னேறணும் அப்படின்னா அண்ணன் என்ன சொன்னேன்? கெட்ட வார்த்தை நல்லா பெரியாளா